போன வீடியோவில் ஒரு வித்தியாசமான தாவரத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான உயிரினத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஹைப்ரிட் உயிரினங்கள் நிறையா பார்த்துருப்போம். அதே மாதிரி இயற்கையாகவே ஹைப்ரிடாக இருக்கிற ஒரு சில உயிரினங்களை நம்ம பார்த்துருப்போம். இது இயற்கையாக இருக்கிற ஒரு ஹைப்ரிட் உயிரினம். ஆனால் இதில் வித்தியாசம் என்னென்னா, ஒரு விலங்கும் தாவரமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு ஹைப்ரிட் உயிரினம். இது ஒரு கடல் நத்தை, எலிசியா குளோரோட்டிக்கா. இதோட உயரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 சென்டிமீட்டர் தான். இது எவ்வளோ வித்தியாசமான உயிரினம்னா, எல்லா உயிரினங்களாலையும் சாப்பிடாம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வாழ முடியாது. ஆனால் இதால் சாப்பிடாம 3 மாதம் வரைக்கும் உயிரோட வாழ முடியும். ஆச்சரியமாக இருக்குல்ல? இதோட உணவு கடல் பாசி தான். கடல் பாசியை சாப்பிட்டுட்டு அது செரித்து அதை வெளியேற்றிடும். ஆனால் அதில் இருந்த பச்சையத்தை தனக்குள்ளே சேமித்து வச்சுக்கும். அந்த பச்சையும் தன்னோட தோல் மேலே அதை பரவ செய்திடும். சூரியன்லேருந்து ஸ்டார்ச் எடுத்து தனக்கான உணவை தானே தாவரங்கள் எப்படி சேமிச்சுக்குதோ அதே மாதிரி இது தன் மேலே இருக்க பச்சை மூலமாக சூரியன்லேருந்து உணவை பெற்று தனக்குள்ளார சேமிச்சுக்குது. இதோட வாழ்க்கை முறையை தாவரம் மாதிரியே கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் நீடித்து சூரிய ஒளியை மட்டுமே சாப்பிட்டு வாழுது. இந்த நத்தை சேமித்து வச்ச பச்சையம் 3 மாதம் வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அது செரித்து வெளியில் போயிடும். திருப்பி இது கடல் பாசியை தேடி போய் கடல் பாசியை சாப்பிட்டு தன்னோட பச்சையத்தை அது சேர்த்து வச்சுக்கும். இது மாதிரியே 3 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற 3 மாதத்தையும் ஒளியை மட்டுமே சாப்பிட்டு கிட்டத்தட்ட தாவரம் மாதிரியே வழுது இந்த எலிசியா குளோரோட்டிக்கா. மீண்டும் சந்திப்போம்.